நான் தான் உங்களோட ஏபி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்றப்போ, நம்ம நாட்டில் பறக்கிற எல்லா ஃப்ளைட்டுமே குட் கண்டிஷனில் தான் இருக்கா அப்படின்றது எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்குங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் போன மாதம் தான் ஏர் இந்தியா கிராஷ், எவ்வளோ பெரிய ஒரு கிராஷ் இந்தியாவே உலுக்கி எடுத்துருச்சு. ஸோ அந்த ஏர் இந்தியா கிராஷில் போயிட்டு அந்த ஃப்ளைட் மோதின இடம் ஒரு மெடிக்கல் ஹாஸ்டல். அதே போல் நேத்திக்கு இதே போல் ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஒன்று நடந்திருக்கு. அந்த ஃப்ளைட் எங்கே தெரியுமா போய் மோதி இருக்கு? ஒரு ஸ்கூலில். கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஸ்கூல் அப்படின்றது சொல்லும்போது ஆப்வியஸ்லி அங்கே இறந்தவங்க யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்கூல் குழந்தைகள். கிட்டத்தட்ட 30க்கும் மேலான ஸ்கூல் குழந்தைகள் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க அந்த ஃப்ளைட் விழுந்து. மீதி 200க்கும் மேலான குழந்தைகள் ஹாஸ்பிட்டலைஸ் செய்யப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. ஒரு மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற ஃப்ளைட்டு கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஒரு ஸ்கூலில் விழுந்திருக்கு. இது யாராலங்க அக்செப்ட் பண்ண முடியும்? எனக்கு புரியலை. இதுக்காக தான் நான் கேட்ட ஒரு கேள்வி முன்னாடி, நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஃப்ளைட்ஸுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கா? நம்ம போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷன், குட் கண்டிஷனில் தான் இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கா? இல்லைனா பழைய ஃப்ளைட்ஸை வச்சுக்கிட்டு சும்மா ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்களான்றது எனக்குள்ளே ஒரு கேள்வி அப்படின்றது ஒன்று இப்போ வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி பார்க்கறதுனால. ஆமாங்க, நேற்றுக்கு மிகப்பெரிய ஒரு ஏர் கிராஷ் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஏர் கிராஃப்ட் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் விழுந்திருக்கு. அந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம மொழியாக இருக்கிற தமிழில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, முதல்ல இந்த ஒரு கிராஷ் எங்கே நடந்ததுன்னா பங்களாதேஷில். ஆமாங்க, நம்மளோட பக்கத்து நாடாக இருக்கிற பங்களாதேஷில் தான் இந்த ஒரு கிராஷ் நடந்திருக்கும். ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க நம்ம கூட தான் இருந்தாங்க. பட் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்னால சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்காங்க பங்களாதேஷ். சரி, இந்த பங்களாதேஷில் வந்துட்டு டாக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேபிட்டல் இடம் இருக்கு. இந்தியாவில் எப்படி நியூ டெல்லி வந்துட்டு கேபிட்டலாக இருக்கோ அதே போல பங்களாதேஷில் டாக்கா அப்படின்னு சொல்லப்படுற இடம் தான் கேபிட்டல். ஸோ இந்த ஒரு பங்களாதேஷோட டாக்கா உள்ள வந்துட்டு ஒரு ஏர்ஃபோர்ஸ் காம்பவுண்ட் ஒன்று இருக்கு. இந்த ஏர்ஃபோர்ஸ் காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டு ட்ரைனிங் செஷன் நடந்திருக்கு. இந்த ஒரு ட்ரைனிங்லாம் எடுப்பாங்களே, ஃப்ளைட் ஓட்டிட்டு போயிட்டு பைலட்ஸ் எல்லாம், ட்ரைனர் பைலட்ஸ் எல்லாம் ஃப்ளைட்டை கொடுத்து ஜஸ்ட் வந்துட்டு எப்படிலாம் வார் வர நேரத்தில் எப்படிலாம் நம்ம வந்துட்டு செயல்படணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் செஷன் ஒன்று நடந்திருக்கு. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட F-7 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ளைட் ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ் வந்துட்டு சைனா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃப்ளைட்டை இப்போ வரைக்கும் வந்துட்டு சின்ன சின்ன அப்கிரேட் பண்ணி சின்ன சின்ன மாடிஃபை பண்ணி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில டெக்னாலஜியை வச்சு அந்த ஃப்ளைட்டை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க போல. இன்னும் வரைக்கும் அந்த ஃப்ளைட்டை வச்சு தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க போல. ஸோ இந்த ஒரு ட்ரைனிங் செஷனில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ட்ரைனர் பைலட். ஸோ இந்த ட்ரைனர் பைலட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஃப்ளையிங் ஹவர்ஸ் தான் இருக்கு. அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா கூட அதிகபட்சம் ஒரு 1.5 மாதம் கூட வராது, 1 மாதம் கூட வராது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 100 ஃப்ளையிங் ஹவர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரைனர் பைலட் கிட்ட இந்த ஒரு ஃப்ளைட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃப்ளைட்டை வச்சுட்டு அவர் வந்துட்டு ட்ரைனிங் செஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு வானத்தில். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஏர்ஃபோர்ஸ் காம்பவுண்ட் விட்டு இந்த ட்ரைனர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஃப்ளைட் எடுத்துட்டு சிட்டிக்குள்ளே போயிருக்காரு. ஸோ சிட்டிக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்ற பட்சத்தில் சில டெக்னிக்கல் கிளிச்னால வந்துட்டு ஃப்ளைட் உச்சத்தில் போயிட்டு இருக்கிற ஃப்ளைட் வந்துட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லோ ஆட்டிடியூட்ல பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு ஃப்ளைட்டை வந்துட்டு எங்கேயாவது நம்ம இறக்கணும் அப்படின்ற பட்சத்தில் சிவிலியன் இருக்கிற இடத்துல தான் இறக்கணும். அப்படி பார்க்கும்போது டாக்கா அப்படின்றது கேபிட்டல் சிட்டியாக இருக்கனால மக்கள் எங்கே பார்த்தாலுமே இருப்பாங்க, மக்கள் கூட்டம் அப்படின்றது இருக்கு. இங்கே நம்ம எங்கே இறக்குனாலுமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். ஸோ இதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு காலியான இடத்துல அப்படி எங்கேயாவது வந்துட்டு இறக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைனர் பைலட் ரொம்ப ஒரு முயற்சி பண்ணுறாரு. பட் இதில் ட்ரைனர் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இல்லைனா வார் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும்னு வச்சிங்களேன், சீட் அப்படியே தூக்கி எரிஞ்சு அப்படியே அந்த பைலட்டை வந்துட்டு அந்த ஃப்ளைட்டை விட்டு வெளியில் தள்ளிடும். ஸோ பைலட்டுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேராஷூட் ஓப்பன் ஆகி சேஃபாக வந்துட்டு பைலட் லேண்ட் ஆகலாம். ஸோ அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த பைலட்டுக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஃப்ளைட்டை வந்துட்டு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை நம்ம விட்டுட்டோம், யாராவது மேலே போயிட்டு விழும் இல்லைனா எங்கேயாவது போயிட்டு இரிஞ்சு மிகப்பெரிய ஒரு கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ட்ரைனர் பைலட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் உயிரையுமே வந்துட்டு பெருசாக இது பொருட்படுத்தாமல் ஏதாச்சும் ஒரு காலி இடத்துல போய் நிப்பாட்டிடலாம், நம்ம ஏதாச்சும் கண்டிப்பாக கிராஷ் ஆக தான் போகுது, அது காலி இடத்துல போயிட்டு நம்ம கிராஷ் பண்ணிடலாம், நம்ம இறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முயற்சிகள் அந்த நேரத்தில் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். ஸோ டக்கு 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 டக்குன்னு அப்படி யோசிக்கிறா, நம்ம ஃப்ளைட்டை விட்டு இறங்கக்கூடாது, ஸோ நம்ம வந்துட்டு எஜெக்ட் ஆகிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளைட்டை விட்டுட்டோம்னா ஃப்ளைட் எங்கேயாவது போய் மோதி பொதுமக்கள் இறந்துருவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு எங்கேயாவது போய் இறக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த பைலட் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன விஷயம்ன்றது தெரியல. அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து டேரெக்டாக ஒரு ஸ்கூல் மேலே போய் விழுது. அந்த ஸ்கூல் பேர் வந்துட்டு மைல்ஸ்டோன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கூல். ஸ்கூலில் பெருசாக யாரெல்லாம் இருப்பாங்க? குழந்தைகள் தான்.
அந்த குழந்தைகள் படிக்கிற அந்த ஸ்கூலில் இத்தனைக்கும் நேத்திக்கு தான் மண்டே வேறு. ஸோ எல்லா ஸ்கூலுமே ஓப்பனில் தான் இருக்கும், குழந்தைகளும் அதில் இருப்பாங்க. இந்த ஒரு ஃப்ளைட் வந்துட்டு சண்டே இல்லைனா சாட்டர்டே விழுந்தால் கூட உள்ளே யாரும் பசங்க இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் பேராவது மிச்சம் இறப்பாங்க. ஸோ பெருசாக ஒரு விஷயமா இருந்திருக்காது. பட் இது மண்டே வந்துட்டு எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த கிராஷ் நடந்ததுனால, ஸ்கூலில் ஆப்வியஸ்லி குழந்தைகள் இருந்ததுனால கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஸ்பாட்லேயே அவுட் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. மீதி 200க்கும் மேலான குழந்தைகள் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு சிவியராக இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஐசியூவில் சேர்க்குற மாதிரி தான் ஹாஸ்பிட்டலைஸ் செய்யப்பட்டிருக்காங்க. உடனே வந்துட்டு அங்கே இருக்கிற ஃபயர் ஸ்டேஷனில் இருந்து ஆம்புலன்ஸ்லேருந்து அந்த ஸ்கூலை சுற்றி எல்லாருமே ஓடி வந்து அங்கே இருக்கிற குழந்தைகளை வேகமாக வெளியே எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டே இருக்காங்க. இதில் எத்தனையோ குழந்தைகள் இடுபாடுகள் சிக்கி இறந்துருக்காங்க. இன்னும் வரைக்கும் ரெக்கவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த ஒரு இறப்போட எண்ணிக்கை கணக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் 20, இன்னைக்கு காலையில் 28. இப்போ ஆல்மோஸ்ட் எப்படி இருந்தாலும் ஒரு 30 தாண்டி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சைடு இறப்புகளோட எண்ணிக்கை அதிகமாகும் போது அதே போல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறோட எண்ணிக்கையுமே கிட்டத்தட்ட 200க்குமே தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிவியரான ஒரு விஷயத்தில் இருக்கும்போது பைலட்டை வந்துட்டு காப்பாற்றினாங்களா, அந்த ட்ரைனர் பைலட் அப்படின்றது பார்க்கும்போது அந்த கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃப்ளைட்லேருந்து அந்த பைலட்டை வெளியே எடுத்திருக்காங்க. வெளியே எடுக்கும்போது அப்போயே கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு. பட் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயே அந்த பைலட் இறந்து போயிட்டார். ஸோ ஆப்வியஸ்லி பைலட்டும் இறந்துட்டாரு. அவர்னால வந்துட்டு அந்த ஃப்ளைட்டில் போய் அந்த ஸ்கூலில் விழுகும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு 30 குழந்தைகள் இறந்துட்டாங்க ஸ்பாட்லேயே. மீதி 200 பேர் சிவியரான ஒரு இன்ஜூரில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ லிட்ரலி இந்த ஒரு சிச்சுவேஷன் பங்களாதேஷில் எப்படி இருந்ததுன்னா, போன மாதம் ஜூன் 11ஆம் தேதி 12ஆம் தேதி ஏர் இந்தியா கிராஷ் நடந்தது இல்லையா, எப்படி இந்தியாவை பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, ஸோ லிட்ரலி இதே சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு பங்களாதேஷில் இருக்கிற எல்லா இடங்களுமே ஒரு பிரேக்கிங் நியூஸாக இந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, முன்னாடி ஏர் இந்தியா ஒரு மெடிக்கல் ஹாஸ்டல், அங்கே இறந்ததுமே ஸ்டூடெண்ட்ஸுங்க தான், வருங்கால டாக்டர்ஸ் தான். இன்னைக்கு ஒரு ஸ்கூலில் விழும்போதும் வருங்கால டாக்டர்ஸோ போலீஸோ கலெக்டர்ஸோ இருக்கிற எல்லாம் படிக்கிற அந்த குழந்தைகள் மேலே தான் இந்த ஃப்ளைட்டும் போய் விழுந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஓட்டுற ஃப்ளைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் குட் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றது தெரியல. சரி, இந்த ஃப்ளைட்டுக்கு அப்புறமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்தாலும் பைலட் ஒழுங்காக ஓட்டலை. அந்த பைலட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரைனரு, ஸோ ட்ரைனராக இருக்கிறதுனால அவருக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இந்த ஸ்கூலில் போயிட்டு மோதிட்டாருன்னு சொல்லி, ஏன்னா அவன் ட்ரைனர்னு தெரிஞ்சு அவனை நம்பி ஒரு ஃப்ளைட்டை கொடுத்துட்டீங்க. அந்த ஃப்ளைட்டு புதுசான்னு கேட்டிங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃப்ளைட்டு. இப்போ நம்ம பைலட்டை குறை சொல்கிறதா இல்லைன்னா அந்த ஃப்ளைட்டை குறை சொல்கிறதா? எதுக்கு குறை சொல்கிறது? எந்த குறை சொன்னாலுமே பிரோஜனம் இல்லை. ஏன்னா இறந்தது அப்பாவி குழந்தைகள். எத்தனை பேரண்ட்ஸ் வந்துட்டு இதனால வந்துட்டு குழந்தைகளை இறந்து அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க. எத்தனை பேரண்ட்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயம் நேற்றுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கும். தான் குழந்தை இவ்வளோ பெருசாக ஆளாக்கணும், இவ்வளோ பெருசாக படிக்க வைக்கணும், இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பட் இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில். இதுக்காக தான் நான் சொல்கிறது என்ன அப்படின்றப்போ, ஏர் இந்தியா கிராஷ்லையுமே பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால, அந்த ஃபியூல் ஸ்விட்ச் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருந்ததுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிராஷை சந்திச்சிருக்கு போன மாதம். ஸோ இன்றைக்கும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ரைனர் கிட்ட கொடுத்து அதை ட்ரைனிங் செஷன்ஸில் ஓட வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலில் போய் மோதி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கேஷுவாலிட்டிஸ் ஆகியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது பைலட்ஸ் மேலே சொல்கிறதா வெஹிக்கல் மேலே சொல்கிறதா கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி ஒரு வெஹிக்கல் மேலே தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப பழமையாக இருக்கிற சில விஷயங்களை எடுத்துட்டு நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல எவ்வளவோ நீங்க அப்டேட்ஸ் பண்ணாலும் அது ஓடுற வரைக்கும் தான் ஓடும். ஒரு காருக்கும் ஒரு பைக்குக்கும் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அது ரோட்லேயே ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் நம்ம நாட்டில் இருக்கு அப்படின்ற பட்சத்தில், அப்போ நம்மளோட மிலிட்ரியில் இருக்கிற ஏர் கிராஃப்ட்ஸாக இருந்தாலும் சரி, மக்கள் பயன்படுத்துகிற கமர்ஷியல் ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே 10 வருஷம் 15 வருஷம் ஏன் 18 வருஷம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குமா? இது மட்டும் சரியா? அப்போ அந்த ஃப்ளைட்ஸ் மட்டும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குமா? அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற ஒரு பட்சத்தில் எதுக்கு இவ்வளோ ஒரு கிராஷஸ் கண்டினியூஸாக நடக்க போகுது? ஸோ எனக்கு இது புரியல. ஒரு ரூல்ஸ் போட்டிங்கன்னா எல்லா வெஹிக்கிளுக்கும் அந்த ரூல்ஸ் பொருந்தணும் இல்லையா? இந்த வருஷம் வரைக்கும் இது ஓட்டக்கூடாது, இந்த வருஷம் வரைக்கும் அப்படி நீங்கள் ஓட்டுறீங்கன்னா இந்த அளவுக்குலாம் ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இந்த அளவுக்குலாம் இந்த விஷயங்களை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கணும். அப்படி வச்சா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கம்மியாவது ஆகும். ஸோ இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி சைனா கிட்ட வாங்கின அந்த பங்களாதேஷில் இருக்கிற அந்த ஃப்ளைட்டு இப்போ வந்து ட்ரைனிங் செஷனில் கொடுத்தனால எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் சொருவிட்டான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு வெஹிக்கிள் வந்துட்டு எந்த அளவுக்கு பழமையாக இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் குறிக்குது அப்படின்றது என்னோட தரப்புலேருந்துமே நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பங்களாதேஷில் இன்னைக்கு ஒரு ஒன் ஆஃப் த பிரேக்கிங் நியூஸ். இன்னைக்கு பல குழந்தைகள் இதனால் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் சரியாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃப்ளைட்ஸ் எல்லாம் பழமையாக ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு ரீப்ளேஸாக என்ன மாதிரி சில விஷயங்களை சொல்யூஷனை கொண்டு வரலான்றது உங்களோட தோட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.